வணக்கம் உறவுகளே. நான் ஒரு சின்ன பதிவு போட போகிறேன். ஒரு மேடையில் வச்சு ஒரு எழுத்தாளருக்கு பரிசு கொடுக்குறாங்க. சிறந்த பரிசு என்னென்னா ரூ. 1,00,000 பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவர் அவங்க மனைவி கீழே உட்காந்துட்டு கை தட்டிட்டு பார்த்துட்ருக்குறாங்க. அவங்கள மேலே வா, உனக்கு தான் உள்ள இந்த பரிசுன்னு சொல்கிறாரு. அந்த பெண் வாங்கிக்கிறாங்க. இன்னுமே புரியாமல் எதுக்கு நமக்கு சொல்கிறாங்கன்ட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னு கேட்குறாங்க, ஏய்யா நீ மேடையில் வச்சு எனக்கு உன்னால் தான் இந்த கதை வந்துச்சு, நல்ல பரிசு வாங்குதுன்னு சொன்னியே, எனக்கு அந்த கதை பேரும் தெரியாது, புத்தகத்தோட பேரும் தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது, என்னை மாட்டி விட பார்த்தியா, யாரும் நல்ல வேளை கேள்வி கேட்கலன்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை புள்ள, நீ என் கூட கோவிச்சிட்டு 3 மாதம் உங்கள் அம்மா வீட்டில் போய் இருந்த பார்த்தியா, அப்போ நான் இந்த கதையை எழுதினேன் அப்படின்னு சொன்னாரா. பாருங்கள், ஒரு எழுத்தாளருக்கு டிஸ்டர்ப் இல்லாத இருந்தால் நல்ல கதை எழுதலாம், பரிசும் வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது. எழுத்தாளன் பிரம்மன் மாதிரி, படைக்கிற பிரம்மன் மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். தேங்க்யூ.